பேரவாவியில் பறவைகள் உயிரிழப்பு காரணம் வெளியானது. நீர் கட்டணத்தை 30% குறைக்க பரிசீலனை. பெரும்பாலான நகரங்களில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் முகக்கவசம் கட்டாயம் அணியவும். நெல் கிலோ ஒன்றின் விலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று. கொழும்பில் உள்ள பேரவாவியில் விலங்குகள் உயிரிழப்பதற்கான காரணம் பாக்டீரியா தொற்றாகும் என பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. உயிரிழந்த விலங்குகளின் திசுக்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைமை கால்நடை மருத்துவர் முகமது இஜாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களில் வாத்துக்கள் உயிரிழந்தமை தொடர்பில் கொழும்பு நகராட்சி சபை தலையிட்டு ஹோமாகம கால்நடை புலனாய்வு பிரிவினருடன் ஒருங்கிணைந்து உயிரிழந்த வாத்துக்களின் உடல் திசுக்களின் பல சோதனைகளை நடத்தியது. மேலதிகமாக இரத்த பரிசோதனைகள் மற்றும் மேலதிக பல சோதனைகள் செய்யப்பட்டன. இந்நிலையில் பாக்டீரியாவால் இந்த பறவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்துள்ளோம். இருப்பினும் நிலைமையை மேலும் ஆய்வு செய்ய நாங்கள் தொடர்ந்து பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மீதமுள்ள விலங்குகளுக்கு ஆண்டியபாடி தடுப்பூசிகளை வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் நீர் கட்டணத்தை 10% முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அண்மைய மின் கட்டண குறைப்புக்கு அமைவாக நீர் கட்டணங்களை குறைப்பது தொடர்பில் பரிசீலித்து வருவதாக தேசிய நீர்வளங்கள் சபை செய்தி தொடர்பாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கிடையில் முன்மொழியப்பட்ட கட்டண குறைப்பை மதிப்பிடுவதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் பரிந்துரைகள் அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் சபை தலைவருக்கு சமர்ப்பிக்கப்படும். அது தொடர்பான அறிக்கை கிடைத்தவுடன் அந்த விடயம் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அனுப்பப்படும். அதன் பின்னர் அந்த அறிக்கை அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் இன்று புதன்கிழமை நாள் முழுவதும் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் காணப்படும். அதன்படி காற்றின் தர குறியீடு 85 மற்றும் 128க்கு இடையில் பதிவாகும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கட்கிகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, புலனர்வை மற்றும் அனுராதபுரத்தில் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று செவ்வாய்க்கிழமை பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் குருநாகல், கண்டி, காலி, ரத்தினபுரி, எம்பல்பிட்டிய, திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காற்று காணப்படும். அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் வேளைகளில் குறிப்பாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் பகல் 1 மணி முதல் 2 மணி வரை காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்று காணப்படும். நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல நிலைமைக்கு மேம்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம். காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவதோடு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அரசாங்கம் நெல் கிலோ ஒன்றை வாங்கும் விலையை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி விவசாய அமைச்சில் இன்று காலை 11 மணிக்கு இடம்பெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 1 கிலோ நெல்லின் உற்பத்தி செலவுடன் 30% சேர்க்கப்பட்டு இந்த புதிய விலை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்த பிரதி அமைச்சர் விவசாயிகள் சார்பாக பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வரும் கோரிக்கைகளை இதன் மூலம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கம் நெல் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்காக தற்போது வரையில் 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் கருணாரத்ன கூறியுள்ளார். தற்போது நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்களில் நெல் கிலோ ஒன்று 89 ரூபாய் தொடக்கம் 110 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் தற்போதைய நெல் கொள்முதல் விலைகள் குறித்து விசனம் தெரிவித்து வருகின்றனர்.